அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலர் 9th சென்ஸ் கன்சல்ட் மற்றும் கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இணையவழி இணைய பயிற்சி. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு தரம் நிரந்தரம். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளானது அவரை பற்றிய ஒரு சிறிய அறிவும் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய நாள் பேச்சாளர் லாவண்யா மணிமுத்து மேம் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். Good morning all. Good morning all. Clear இருக்கா என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும்? ஓகே, thank you. Clear. ஸ்லைட் எல்லாருக்கும் கிளியரா விசிபிளா இருக்கா? இருக்கு மேடம். Thank you for the response. அனைவருக்கும் இனிய நற்காலை வணக்கம். இன்று நம்மளுடைய இந்த ட்ரைனிங் சீரீஸ்ல தரம் நிரந்தரம் அப்படிங்கிற இந்த தலைப்புல இந்த மாதம் முழுவதும் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ஒரு சிறப்பான தலைப்பை கொடுத்து இந்த மாதம் முழுவதும் நாம் இதை பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய நற்புலரி டீம் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தரம் நிரந்தரம் அப்படிங்கிற வார்த்தை கேட்கும் பொழுதே நிறைய நம்ம மைண்டுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் ஓடும். அதுல முதல் இதா பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், பெஸ்ட், பிரீமியம், எக்ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது கூட சேர்த்து நிறைய டேக்லைனா வந்துட்டே இருக்கும். அப்போ இங்க வருகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இந்த 30 நாட்கள் தொடர்ந்து பேசுறதுக்கு முயற்சி, எல்லாருமே அவங்களுடைய வியூ பாயிண்ட வந்து சொல்றாங்க. அது எல்லாமே பெஸ்டா கொடுக்கணும், பிரீமியமா கொடுக்கணும் அப்படிங்கறதான் எல்லாருடைய நோக்கமாகவும் இருக்கு. அப்போ அந்த அவங்க கொண்டு வந்து கொடுக்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பா குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் அப்படிங்கிறது எல்லா ஒரு ப்ராஜெக்ட், எந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாலும் அதுல வந்து குவாலிட்டி அஷ்யூரன்ஸ்னு ஒரு டீம் இருக்குவாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த குவாலிட்டி எப்படி இருக்கு, தரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கலாம், நற்புலரினா எல்லா மெம்பர்ஸும் பெஸ்ட் குவாலிட்டியா, பிரீமியம் குவாலிட்டியா கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. கூடவே ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல குவாலிட்டியை அஷ்யூர் பண்ணி அதுக்கான இமீடியட் ரிசல்ட்ஸ், எப்பவுமே வந்து அது கொஞ்சம் நாள் கழிச்சுதான் அந்த ரிசல்ட் கிடைக்கும். நமக்கு வந்து இமீடியட்டா அந்த குவாலிட்டி எத்தகையதுங்கிற செக்கும் நமக்கு வந்து இந்த டீம்ல உடனடியா கிடைச்சிருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து இந்த தலைப்புல என்னோட பார்வையில தரம் அப்படிங்கிறது எப்படி பல்வேறு வகையா நான் பாக்குறேன் அப்படிங்கறதான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கு வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு சொல்லலாம்னு வந்திருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த இதுக்குள்ள போலாம், செஷனுக்குள்ள. முதல்ல வந்து தரம் நிரந்தரம் அப்படின்னா எதுலெல்லாம் தரம் இருக்கணும் அப்படின்னா எல்லா வகையான மல்டி ஃபேசட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் வியூல வந்து இந்த தரம் எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிறது உண்மை. அப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பேசுறதுமே வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ட்ல தான் இருக்கு. ஒருவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் இதுல பண்ற ப்ராடக்ட்ஸ் எப்படி தரமா இருக்கணும்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க வந்து ஹியூமன் வேல்யூஸ்ல எப்படி தரம் இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தரோட இதுவும் வந்து ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ல இருக்கு. அந்த வகையில நான் ஒரு மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் ஆர் வேல்யூஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல எது தரமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கேன். முதலாவதாக அதுல வந்து அரசியலில் தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் ஐயாவை அதற்கு சிறந்த உதாரணமா நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய அந்த ஆட்சி காலத்துல வந்து பண்ணாத திட்டங்களே இல்லை. இன்னும் நிறைய திட்டங்கள் அதை தொடர்ந்துதான் இப்ப கூட நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த உணவு திட்டமாகட்டும், அதே போல அவருடைய காலத்துல கட்டின அந்த டேம், எண்ணிலடங்கு அணை, இன்னமும் வந்து அந்த அணைகள் மூலமா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்கின்றது அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாபெரும் ஒரு அது எப்படி பட்டதுன்னா எல்லா இடத்துலயும் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த அரசியல். இப்ப அந்த அரசியலில் எவ்வளவு ஒரு தரம் இருந்தா இன்னும் காலம் கடந்து இப்ப எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு, அவர் வந்து அந்த சிஎம் போஸ்ட் அப்படிங்கறதுல இருந்து எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இன்னமும் நம்ம வந்து ஒரு அரசியல்ல ஒருத்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாலே ஐயாவுடைய பேரை தான் உதாரணமா சொல்ற அளவுக்கு இருக்கு. அப்ப தரமா அவருடைய செயல்கள் எல்லாமே அந்த அரசியல் சார்ந்து, மக்களுடைய நன்மை சார்ந்து அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ததுனாலதான் அவருடைய பெயர் இன்றும் நிரந்தரமா இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப இந்த தரம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு இடத்துலயும் அப்படிங்கிறத
தெளிவா புரியுது. அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அணைகள் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட அணைகள் அவ்வளவு கட்டியிருக்கிறாரு. நிறைய இடங்கள்ல நீர்ப்பாசன வசதிகள், குழந்தைகளுக்கு அந்த கல்விக்காக வந்து பள்ளிக்கூடங்கள் திறந்தது. அதே போல நிறைய நிறுவனங்கள் இங்க வருவதற்கு காரணமாக இருந்தவர், தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு காரணமா இருந்தவரும் ஐயா தான். நிறைய இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஐயாவுடைய சாதனைகள் வந்து பலவா இருக்கின்றது. அதே போல அடுத்து நம்ம வந்து நம்மளுடைய காந்தியடிகள் அவரை எடுத்துக்கலாம். இது வந்து அவருடைய சத்திய சோதனை புத்தகத்துல இருந்து ஒரு சின்ன குறிப்பு. அந்த கண்டிப்பு வந்து எப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பு. அவருடைய வாழ்க்கையில சின்ன வயசுல வந்து நிறைய தவறுகள் பண்ணிருக்கேன்னு அவரே அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறார் தன்னுடைய ஆட்டோபயோகிராபில. அதாவது நிறைய நான் மாமிசம் சாப்பிடுவதற்கான ஒரு நண்பனோட தூண்டுதல் மூலமா மாமிசம் சாப்பிடுவதற்காக நிறைய தடவை முயற்சிச்சிருக்காரு, சாப்பிட்டிருக்காரு, எல்லாம் பண்ணிருக்காரு. அதே போல அவங்க அந்த நண்பனோட சேர்ந்தே வந்து சிகரெட் குடிக்கின்ற பழக்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுல குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ ஒரு கட்டத்துல வந்து அவரு அது தப்பு அப்படிங்கிறத உணர்றாரு. இதெல்லாம் நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற உணர்வு அவருக்கு வரும் பொழுது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அதற்காக வீட்டுல வந்து திருட கூட செய்யறாரு. அவருடைய வேலைக்காரங்க கிட்ட இருக்கிற காசுகளை திருடி கொண்டு போய் அந்த சிகரெட் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறைய கடன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மாமிசம் சாப்பிடுறதுனால அந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அண்ணனோட தங்க வளையல்ல இருந்து கொஞ்சம் பீஸை எடுத்துட்டு போய் அதை அடகு வச்சு அந்த காசெல்லாம் திருப்பி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு படிக்க முடியுது. அப்போ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து இது பண்றது அப்படின்றதுக்காக என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கடிதமா எழுதி அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அப்ப இந்த கடிதத்தை கொண்டு போய் அவர் கொடுத்த உடனே பெரும்பாலும் குழந்தைகள் தப்பு செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம்னா அடிப்போம், திட்டுவோம், அந்த மாதிரிதான் நடக்கும். ஆனா இங்க அவங்க அப்பா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கடிதத்தை வாங்கி அப்படியே கையில வச்சுட்டு படிச்சு முடிச்சுட்டு சுக்கு நூறா கிழிச்சு போட்டுறாரு அவங்க அப்பா. சுக்கு நூறா கிழிச்சு போட்டுட்டு அப்படியே கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் வந்து கொட்ட ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அவருக்கு வந்து மனசெல்லாம் கனத்து போயிடுது. அப்பதான் வந்து ஒரு கண்டிப்பு வந்து எப்படி ஒரு தரமுடையதா இருக்க முடியும். ஒரு அழுகையின் மூலமாக அந்த கண்டிப்பை வந்து அவங்க அப்பா வெளிப்படுத்தினதுனாலதான் பின்னாளில் அது வந்து சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயமா காந்தியுடைய இதுல வந்து முக்கியமான ஒரு பங்கு வகித்தது. அவருடைய வாழ்வில் மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்வில் நாம் சுதந்திரமாக இருப்பதற்காகவும் அந்த சத்தியாகிரகம் எப்பவுமே வந்து எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அந்த கண்டிப்பு அவர் திட்டியிருந்தாரோ அடிச்சிருந்தாலோ அது வேற விதமா போயிருக்கலாம். ஆனா அவர் அந்த சிந்தின அந்த அழுகை, அந்த கண்ணீர் வந்து இவருக்குள்ள ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்தி அதுதான் அந்த சத்தியாகிரகத்தின் வலிமையை சொல்லிக் கொடுத்தது காந்தியடிகளுக்குன்னு சொல்லிட்டு அந்த அத்தியாயத்துல கொடுத்திருப்பாங்க. அப்போ எப்படிப்பட்ட தரமான கண்டிப்பாக இருந்தால் அது ஒருவருடைய வாழ்வில் நிரந்தரமான ஒரு இடத்தை பிடிக்கும். அந்த ஒரு விஷயத்தினால் வெவ்வேறு இடங்களில் அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத இந்த சின்ன உதாரணத்துல இருந்து நம்ம எடுத்துக்க முடியும். அடுத்ததாக நம்ம வந்து கொடை வள்ளல் அப்படின்னு சொன்னாலே கர்ணனுடைய பேர் தான் சொல்லுவோம். பெரிய கர்ண பிரபுவா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். நீ என்ன கர்ண மகாராஜாவா அப்படின்னு. அப்ப அந்த கர்ணன் வந்து கொடை எப்படின்னா இந்த கையில எடுத்து குடுக்கறதுக்குள்ள இங்க இருந்து இங்க மாத்தி குடுக்கறதுக்குள்ள மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கையாலே தானம் பண்ற மாதிரியான ஒரு சிறந்த கொடை வள்ளல். அடுத்த பிறவி கிடைச்சா கூட எனக்கு வந்து இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்ன்ற மனசு கொடுன்றதுதான் அவருடைய வேண்டுதலாவே இருந்தது. அத்தகைய ஒரு கர்ணன் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அந்த கர்ணன் அப்படிங்கிறதுக்கு உதாரணமான படங்கள் தேடும் பொழுது இந்த புகைப்படம் தான் எனக்கு கிடைச்சது. அதுல வந்து சிறந்த நடிப்பு, தரமான ஒரு நடிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தனால சரி இது சரியான படமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அதை வச்சேன். ஏன்னா சிவாஜி ஐயா வந்து அந்த கர்ணனாவே அந்த படத்துல வந்து வாழ்ந்துருப்பாருன்னு தான் சொல்லணும்ங்க. அப்படிப்பட்ட அந்த கர்ணன் கொடையில் தரமாக இருந்ததால்தான் இன்னும் நம்ம வந்து இப்ப அது வேற யுகத்துல நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அப்ப அந்த யுகத்துல நடந்ததை கூட நம்ம இந்த யுகத்துல சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அத்தகைய தரம் வாய்ந்ததாக அவர் இருந்ததால் மட்டும்தான் அவருடைய பெயர் நிரந்தரமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த கர்ணன் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது எனக்கு நட்புல வந்து எவ்வளவு தரம் வாய்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த படத்துல இருந்தே ஒரு உதாரணம் வரும். கர்ணனும் துரியோதனனுடைய மனைவியும் அந்த இடத்துல விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க தோத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க தோக்குற நிலைமையில இருப்பாங்க. அப்ப அவங்க எந்திரிச்சு போகும் பொழுது தோக்கு போறேன்னு சொல்லிட்டு நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. கர்ணன் வந்து அந்த இடத்துல கேட்பாரு. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா துரியோதனன் உள்ள வராருன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருப்பாங்க. இவர் நினைச்சிருவாரு நீ தோத்து போறேன்னு எந்திரிச்சு போறேன்னு சொல்லிட்டு இப்படி குடிக்கும் பொழுது அவங்களுடைய இடையில இருக்கிற அந்த ஒரு மாலை, முத்து மாலை மாதிரி இருக்கிறது வந்து அவங்க கைப்பட்டு அருந்துரும். அருந்து விழுந்ததுக்கு அப்புறம் இவர் எந்திரிச்சு நிற்கும் பொழுதுதான் தன்னுடைய நண்பன் உள்ள வந்ததா பாக்குறாரு. அவருக்கு ரொம்ப இதா போயிடுவாங்க, தன் நண்பனுடைய மனைவி நம்ம இப்படி இது பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்துல வந்து அவரு
திகச்சு போய் நிக்கிறாரு. அந்த அம்மாவும் அவங்களும் மனைவியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிற்கும் பொழுது அழகா அந்த இடத்துல துரியோதனன் வந்து முத்துக்களை எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வரியில சொல்லி அந்த அந்த இடத்துல நட்பு எவ்வளவு பலம் வாய்ந்தது, தரமான ஒரு நட்பு அந்த இடத்துல அப்படிங்கிறத எளிதா புரிய வச்சிருக்கிற ஒரு விஷயமும் இந்த படத்துல வந்து இடம்பெற்றிருக்கும். அப்போ நட்பு எதா இருந்தாலும் நம்ம தரமா இருக்கணும். அது அந்த நட்பு தான் கடைசி வரைக்கும் அவங்களை கூட்டிட்டு போச்சு. அந்த செஞ்சோற்று கடனுக்காக அந்த நட்புக்காக மட்டும்தான் கர்ணன் வந்து அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சா கூட கடைசி வரைக்கும் அந்த பக்கமே நின்று தன்னுடைய உயிரை விட்டாரு. அப்போ தரம் நிரந்தரமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அடுத்ததா வந்து சோதனை அப்படின்னு எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா சோதனையில என்னடா தரம் இருக்கு, சோதனை எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நக்கீரர் அப்படிங்கிறவர் வந்து நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமுருகாற்றுப்படை வந்து எழுதினாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த திருமுருகாற்றுப்படை வந்து அவர் எப்படி எழுதினாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை வந்து திருப்பரங்கி புராணம் அப்படிங்கிற நூல்ல வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நக்கீரர் வந்து மதுரையில இருக்கிற சிவனையும் மீனாட்சியும் மட்டும்தான் போய் தினமும் வணங்கிக்கிட்டே வராரு. அப்படி போய் அதே மாதிரி வணங்கிக்கிட்டே வராரு. முருகனை வந்து அவர் பெருசா இது பண்ணி கும்பிடுறதே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னா, திருப்பரங்குன்றத்துல இருக்கிற அந்த சரவண பொய்கையில போய் நிறைய நீராடுறாரு தினமும். அந்த மாதிரி போகும்பொழுது முருகன் யோசிக்கிறாரு, என்னடா இவர் தொடர்ந்து சிவனையும் மீனாட்சியும் கும்பிடுறாரு, நம்மள இவர் கும்பிடுறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் வருது. அப்போ இதை எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, அவருடைய பூதகணங்கள் கீரன் அண்டாபரன் அப்படின்னு 2 பூதகணங்களை கூப்பிடுறாரு முருகன். கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அப்ப ஒரு நாள் இவர் என்ன செய்யறாருன்னா, அதே மாதிரி சரவண பொய்கையில நீராடிட்டு நக்கீரர் வந்து கரையில உட்காந்து பூஜை பண்றதுக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வந்து ஒரு அரச மரத்து இலை வந்து அங்கே அந்த தண்ணிக்குள்ள போய் பக்கத்துல விழுகுது, அந்த கரையோரத்துல விழுகுது. அதுல ஒரு பாதி வந்து தண்ணிக்குள்ள இருக்கு, ஒரு பாதி வந்து கரையில இருக்கு. அது ஒரு கணத்துல என்னவா மாறிடுதுன்னா, அந்த இலை தண்ணிக்குள்ள இருக்கிற இலை வந்து மீனாவும் கரையில இருக்கிறது வந்து ஒரு பறவையாவும் மாறிடுது. அந்த 2ஐயும் பிணைத்து ஒரு நரம்பு வந்து 2ஐயுமே பிணைத்து ஒரு நரம்பு வந்து ஓடிட்டு இருக்கு. பார்த்தா கரைக்கு வந்து இழுக்கிறதுக்கு அந்த பறவை துடிக்குது, அந்த தண்ணிக்குள்ள இழுக்கிறதுக்காக அந்த மீன் துடிக்குது. இப்படி 2 மாத்தி மாத்தி இழுத்துக்கிட்டே இருக்கு. அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பார்த்தோன்னே நக்கீரருக்கு வந்து மனசு கேட்கல, இப்படி இப்படி துடிக்குதே இந்த 2 பறவை உயிரினங்களும், இதற்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, வேகமா போய் அந்த நரம்ப வந்து கட் பண்ணி விட்டுறாரு. கட் பண்ணி விட்ட உடனே 2ம் துடி துடிச்சு இறந்து போயிடுது. இவருக்கு அவ்வளவுதான், ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, நம்ம உதவி செய்தானே போனோம்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இதா இருக்காரு. உடனே அந்த பூத கணங்கள் 2 வந்து இவரை தூக்கி ஒரு குகைக்குள்ள போட்டு வாசல அடைச்சு வச்சிடறாங்க. இவர் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்குடா நம்ம வந்து இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பல நாட்கள் அந்த குகைக்குள்ளே இருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்துல வந்து இவருக்கு ஏதோ சில விஷயங்கள் புலப்பட்டு இது பண்ண உடனே அப்பதான் அவருக்கு வந்து முருகனை வந்து நம்ம கும்பிடணும்னு ஒரு ரியலைசேஷன் அவருக்கு வந்து வருது. உடனே அதை வந்து யோசிக்கிறாரு, அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறாரு. தூங்குறாரு. தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படியே கனவுல வந்து முருகன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வர மாதிரி சொல்றாரு. உடனே இவர் ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கீங்க, இவ்வளவு லேட்டா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. அப்ப அவர் சொன்னாராம், நீதான் பாட்டு எழுதினிய என்ன நோக்கி, ஆனா நீ எழுதின பாட்டுல கிழவோனேன்னு இல்ல முடிச்ச, கிழவன் வந்து மெதுவா தானே வர முடியும் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. சிரிச்ச உடனே இவர் வந்து உடனே வேற பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, குன்றும் எரிந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு என்றும் இளையாய் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிக்கிற மாதிரி ஒரு பாடல் எழுதுறாரு. எழுதின உடனே அப்ப என்றும் இளையாய்னா என்னன்னா, எப்பவுமே இளமையானவனே அப்படின்னு முருகனை பாடுற மாதிரி. அப்ப உடனே முருகன் வந்து என்ன செய்யறாருன்னா, அவருடைய அந்த வேலை தூக்கி எறிஞ்சு அந்த குகையின் இதை வந்து திறந்து விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வெளியில வந்து சிறந்த திருமுருகாற்றுப்படை வந்து எழுதுறாரு அப்படின்னு. அப்போ இந்த சோதனை வந்து எப்படி ஒரு தரம் வந்து நிர்ணயிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட சோதனையினாலதான் அந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் வந்து நம்ம கையில வந்து கிடைச்சிருக்கு. அப்ப அது நிரந்தரமா இன்னும் தமிழில் சிறப்பு வாய்ந்த ஒரு புத்தகமா இருப்பதற்கு காரணமாக அமைந்தது. இப்ப இந்த சோதனை எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதுங்கிறதற்கான உதாரணம். அதே போல வந்து திருப்பி அந்த எழுத்து அப்படிங்கிற விஷயத்துல முந்தின விஷயத்தோட கூட நம்ம ஒப்பிடலாம். நம்மளுடைய திருக்குறளும் பாரதியாரின் கவிதைகளும் இன்னும் எத்தனை வருடங்கள் எத்தனை இது கடந்தாலும் அழியா புகழோடு நிலைத்து நிற்பதற்கு அதில் உள்ள தரம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய எழுத்து அந்த 133 அதிகாரத்துல இருக்கிற ஒவ்வொரு குறளும் இன்னும் எவ்வளவு எடுத்து சொல்ல 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 அதுல வந்து விஷயங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. அவ்வளவு பெரிய
மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமா தான் இன்னைக்கும் திருக்குறள் எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் உலக மொழிகள் பலவற்றிலும் அதை தொடர்ந்து அதை வந்து மொழிபெயர்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க. அதே போல நம்மளுடைய மகாகவி பாரதியாருடைய கவிதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப நூற்றாண்டு கடந்து நம்ம கையில அது இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த தரம் அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதனால் இப்படி கவிதை படைக்க முடியுமா அப்படிங்கிறத வந்து யோசிக்கும் பொழுது ரொம்ப பெரிய பிரமிப்பாதான் இருக்கு. ஒவ்வொரு முறை அவருடைய பாடல்கள் எழுதும் பொழுது எல்லா விஷயத்தையும் நாட்டோடையும் மொழியோடையும் மக்களுடைய வாழ்வோடையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தோடையுமே ஒப்பிட்டு அவ்வளவு அழகா எல்லாத்தையுமே ஒரு மனிதனால கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய எழுத்துக்களில் இருந்த தரம் தான் இன்றளவும் அவர் வந்து வாழ்ந்த நாட்கள் கொஞ்சமா இருந்தா கூட அவருடைய எழுத்துக்களில் இருந்த தரம் இன்றும் நிரந்தரமாக நம்மளுடைய மனங்களில் அவர் இடம் பிடித்திருவதற்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போ எழுத்துல வந்து தரம் இருந்தா அது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு எந்த சான்றும் நமக்கு வந்து தேவையே இல்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தவம். இந்த தவத்துல வந்து எது வந்து தரமான தவம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த புகைப்படம் பார்த்த உடனே யாருக்காவது என்ன விஷயங்கள் தோன்றுகிறது? அந்த மேல இருக்கிற புகைப்படம் வந்து என்ன தோணுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்த புகைப்படத்தை பார்த்தோம். மகாபலிபுரம் அர்ஜுனன் தவம் சொல்லுவாங்க. அர்ஜுனன் தவம். சரிங்கய்யா, நன்றி. அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்லுவாங்க. மகாபலிபுரத்துல இருக்கிற அந்த ஒரு குடைவரை சிற்பங்கள் தான் இது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகீரதன் அப்படின்னு ஒரு அரசன் இருக்கும். இதை வந்து அர்ஜுனன் தபசுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அர்ஜுனன் பெனாஸ் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் சொல்லுவாங்க. இத வந்து பகீரதன் தவம் இருந்த இதையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த இதுல வந்து இந்த கல்வெட்டுக்கள்ல இதுல பகீரதன் அப்படிங்கிறவர் வந்து யாரு அப்படின்னா இஷவாகு குலத்தை சேர்ந்த ஒரு ராஜா. இவர் இந்த சூரிய வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா. இவருடைய முன்னோர்ல ஒருத்தர் தான் சகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 மனைவிகள். ஒருத்தவங்க பேரு கேசினி, இன்னொருத்தவங்க பேரு சுமதி. அப்ப இவருக்கு குழந்தையே இல்லை ரொம்ப வருஷமா. அப்ப வந்து வேண்டிக்கிட்டு இவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அந்த சுமதி அப்படிங்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து ஒரு குழந்தை பிறக்குது. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிண்டம் மாதிரி ஒண்ணு பிறக்குது. அதைத்தான் வந்து இது பண்ணோடனே வெடிச்சு அது வந்து 60,000 இதா மாறுது. அதுல வந்து 60,000 குழந்தைகள் வர்றதா அந்த கதையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இவர் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகர் வந்து பண்றாரு. பண்ணும் பொழுது இவருடைய குதிரையை வந்து அஸ்வமேத யாகத்துல அந்த குதிரை எல்லா இடங்களுக்கும் போகும் இல்லையா? இது ராமாயணத்திலயும் நிறைய பார்த்திருப்போம் நம்ம. ராமாயணத்தோட அந்த ராமர் அந்த குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரியே முன்னாடியும் நடந்திருக்கு. அப்போ அந்த குதிரை வந்து ரொம்ப நாளா திரும்பி வராம இருந்த உடனே இவர் என்ன செய்யறாருன்னா அந்த 60,000 பசங்கள்ட்டையும் சொல்லி நீங்க போய் அந்த குதிரையை தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேடுங்கன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவங்க போறாங்க. போய் தேடும் பொழுது பாத்தீங்கன்னா இவர் வந்து நிறைய அஸ்வமேத யாகம் நடத்துறதுனால இந்திரன் பதவி இவருக்கு கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்திரன் என்ன செய்யறாருன்னா அந்த குதிரையை வந்து இது பண்ணி கபில முனிவர் பாதாளத்துல போய் உட்காந்து இது பண்ணிட்டு இருக்காரு, தவம் இருந்துட்டு இருக்காரு. அங்க கொண்டு போய் அந்த குதிரையை அடைச்சு வச்சிடுறாரு இந்திரன். அந்த இடத்துல தவம் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க அங்கங்க தேடி கடைசியில அந்த பாதாள லோகத்துக்கு வராங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் குதிரை அங்க இருக்குன்னொடனே இவர் தான் புடிச்சிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு கபிலரை வந்து திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க, எல்லாம் பண்ணோடனே அவர் தவத்துல இருந்தவருக்கு இவங்க இப்படி பண்ண உடனே கோவம் வந்து சாபம் விட்டுறாரு. அப்படியே அந்த 60,000 குழந்தை அவங்க எல்லாரும் என்ன செஞ்சுறாங்க, இளவரசர்கள் எல்லாரும் அப்படியே பஸ்பம் ஆயிடுறாங்க, அங்கேயே இருக்காங்க. அப்போ அந்த சகர் புத்திரன் வந்து ஏதாவது அவர் வந்து சகரன் வந்து என்னென்னமோ செய்யறாரு. எப்படியாவது அந்த குழந்தைகளை மீட்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்றாரு. எதுவுமே நடக்கல. அந்த பையன்கிட்டையும் சொல்றாரு, நீ எப்படியாவது உன்னுடைய சகோதரர்களை வந்து இது பண்ணி கொண்டுட்டு வா, மீட்பு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் ஏதோ முயற்சி செய்யறாரு. இல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 தலைமுறைகள் இருக்கிற ராஜாக்களும் முயற்சி செய்யறாங்க. யாருனாலையுமே வந்து அந்த 60,000 இவங்களை வந்து திருப்பி மீட்கவே முடியவே இல்லை. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது அந்த இதுல குளத்துல வந்து பிறக்கிறவர் தான் பகீரதன். அவர் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு என்ன செய்யறது அப்படிங்கும் பொழுது இவருடைய ஒரு வசிஷ்ட முனிவர் வந்து சொல்றாரு, நீ வந்து இந்த தவம் இருந்து கங்கையை வந்து பூமிக்கு கொண்டு வந்தேன்னா உனக்கு வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் வந்து தவம் இருக்கணும்னு நினைச்சிட்டு தவம் இருக்க போறாரு. அப்ப முதல்ல வந்து சிவன் கிட்ட போய் தவம் இருக்கிறாரு. சிவன், நான் உனக்கு வரம் தர்றேன், 100 வருடங்கள் கிட்ட தவம் இருக்கிற, நான் உனக்கு வரம் தரேன், கங்கையை நான் கூட்டிட்டு வரேன், கங்கை கிட்ட போய் நீ பெர்மிஷன் கேட்டுட்டு வான்னு சொல்லிட்டு சிவன் அனுப்பிடுறாரு. உடனே இவர் மறுபடியும் கங்கையை நோக்கி தவம் இருக்கிறார் 100 வருடங்கள். அப்ப கங்கை அவங்க வந்து அது பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் வர்றதுக்கு வந்து இது இல்ல, அவர் உன்கிட்ட சும்மா சொல்லியிருக்காரு, நான் ஆகாயத்துல இருக்கேன், நான் வரணும்னு சொல்லி இது பண்ணல, என்னோட வேகத்தெல்லாம் இங்க கட்டுப்படுத்த முடியாது, கீழே நான் வந்தேன்னா அவர் உங்ககிட்ட சும்மா சொல்லி இருக்கிறாரு, உண்மையிலேயே அவர் வந்து செய்யறாரான்னு நீ வந்து போய் தவம் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
உடனே இவர் மறுபடியும் வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் ஆமா நான் உண்மையிலேயே வந்து உனக்கு இது பண்றேன் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கிறாரு, எல்லாம் பண்றாங்க. கடைசியில வந்து கங்கை மாதா ஒத்துக்கிறாங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வர்றேன்னு சொல்லி வந்த உடனே பூமி ஆகாயத்துல இருந்து சிவன் வந்து ஆகாயத்துல இருந்து கங்கையை கீழே கொண்டு வராரு. கொண்டு வந்தா கங்கையோட வேகத்தை கட்டுப்படுத்தவே முடியல. உடனே சிவன் அந்த கங்கையை எடுத்து தன்னுடைய சிரசுல முடிஞ்சுட்டாரு. அந்த வேகம் கட்டுப்பட்டு போய்கிட்டே இருக்கு. இப்போ பகீரதன் முன்னாடி போய்கிட்டே இருக்காரு, பின்னாடி அந்த கங்கை அவரை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கும்பொழுது அங்க ஒரு பெரிய மகா முனிவர் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த கங்கை தண்ணீர் பட்டு அந்த யாகம் வந்து அழிஞ்சிடுது. உடனே அந்த முனிவருக்கு கோபம் வந்து கங்கை தண்ணி முழுவதையும் குடிச்சிடுறாரு. குடிச்ச உடனே பகீரதனாக இவ்வளவு முயற்சி பண்ணி நான் வந்து இது பண்ணி கொண்டு வந்திருக்கேனே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி ரொம்ப வேண்டி கேட்ட உடனே இந்த முனிவர் வந்து இவருடைய தவம் இவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்ததா இருந்து இந்த ஒரு கங்கையை கொண்டு வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவருடைய காது வழியாக அந்த கங்கை தண்ணீரை வெளியே விடுறாராம். அந்த தண்ணீர் வந்து மறுபடியும் பகீரதனை ஃபாலோ பண்ணிட்டே போகுது. கடைசியில பகீரதன் போய் அந்த குகையை எங்க அவங்களுடைய முன்னோர்கள் வந்து சாம்பலா இருக்கிற இடத்துல போய் நிற்கிறாரு. அந்த வரைக்கும் கங்கை வந்து அப்படியே அந்த சாம்பல் எல்லாமே விமோச்சனம் அடைஞ்சு இதுக்கு வந்து சொர்க்கத்துக்கு போனதா அந்த கதை வந்து முடியுது. அப்போ அவருடைய தவத்தின் வலிமை தவத்தின் தரம் எத்தகையதா இருந்தா இன்னும் நம்ம வந்து அவருடைய ஏன்னா இவர் ராமருடைய குலத்துல அவருக்கும் முன்னாடி இருந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன். அப்ப அது எந்த யுகத்துல கண்டிப்பா வேற யுகத்துலதான் நடந்திருக்கும். அது எத்தனையோ அதுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்ப அது எவ்வளவு தரமான ஒரு தவமாக ஒருத்தருடையது இருந்தால் இன்னைக்கும் நம்ம வந்து அந்த எதுக்காக இருந்தாலும் பகீரத பிரயத்தனம்னு தான் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை போல இத்தனை தடவை முயற்சி செஞ்சவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் அந்த வார்த்தையவே சொல்றோம் பகீரத பிரயத்தனம் அப்படின்னு. அப்போ எத்தகைய தரம் வாய்ந்ததாக அவருடைய தவம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வேலை நம்ம செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் வந்து தவம் இருக்க வேண்டும். நம்ம தரம் வந்து இருந்துட்டே இருக்கணும். அப்போ அதற்கு உதாரணமா ஒரு புகைப்படம் நான் இங்க போட்டிருக்கேன். இந்த புகைப்படம் யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? சார் விஸ்வேஸ்வரய்யாவா? இல்லங்கய்யா. ஊவேசாவா? இல்லங்கய்யா. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. சரி நான் சொல்லிடுறேன். இந்த புகைப்படத்துல இருக்கிறவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மேதை வேதநாயகர் பிள்ளை. தமிழில் முதல் புதினத்தை எழுதியவர் இவர் தான். புதினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்ல நாவல்னு இன்னைக்கு ரொம்ப பயங்கர பிரபலமா இருக்கு இல்லையா? அந்த புதினத்தை தமிழில் முதலில் எழுதியவர் தான் இந்த மேதை வேதநாயகர் பிள்ளை. இவர் வந்து என்னன்னா இவருடைய வேலை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 11 வயசுக்குள்ளேயே இவர் வந்து பல நூல்களை கற்று புலமை பெற்ற ஒரு மனிதரா அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் கிட்ட ஆங்கிலம் படிக்கிறாரு, தியாக பிள்ளை அப்படிங்கிறவர்கிட்ட ஆங்கிலம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 22வது வயசுல திருச்சிராப்பள்ளியில இருந்த நீதிமன்றத்துல ஆவணத்தை காக்கின்ற அந்த ஆவண காப்பாளர் வேலை வந்து இவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்ட நீதிமன்றத்துல மொழிபெயர்ப்பாளர் வேலை பாக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் இவருக்கு வந்து சோதனைகள் வேலையில வந்து சோதனைகள் வந்துகிட்டே இருக்கு. இவரால வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஒவ்வொன்றையும் கடந்து வெற்றி அடைஞ்சு அவர் போய்கிட்டே இருக்காரு. ஒரு தடவை அவர் வந்து என்ன செய்யறாருன்னா மொழிபெயர்ப்பு செய்த காகிதங்களை வந்து நீதிபதிக்கு அனுப்பிடுறாரு. ஆனா அந்த நீதிபதி இறந்து போயிடுறாரு. அதனால இவருடைய மொழிபெயர்ப்பு வந்து சரியான இடத்துல போய் சேரல. அப்போ இவர் வந்து இவரோட வேலையை வந்து சரியா சாரி யாரும் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க, எக்கோ ஆகுதுங்கிறது. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. அப்போ இவர் வந்து மொழிபெயர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இவரோட வேலை அங்க போய் சேராததுனால என்ன செஞ்சிடறாங்கன்னா இவர் ஒழுங்கா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு இவர் அப்போ வந்து ஆங்கிலேய ஆட்சி காலம் கிரீன்வே அப்படிங்கிற ஆங்கில நீதிபதி என்ன செஞ்சிடறாரு, இவனை பணி நீக்கம் செஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவர் செய்ததுல எந்த தவறும் இல்லை, அந்த ஏற்கனவே இருந்த நீதிபதி இறந்ததுனாலதான் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து மறுபடியும் பணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதிபதியா இவர் பொறுப்பேற்று வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அது வரைக்கும் இந்தியரா நீதிபதிக்கு பதவிக்கு வந்ததே கிடையாது. இவர் தான் முதல் இந்தியர் வந்து நீதிபதியா வந்தவர். அப்போ 58வது வருடம் 1858வது வருடம் இவர் சீர்காழியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது நிறைய வக்கீல்கள் வந்து உண்மைக்கு புறம்பாக வாதிடுறதை பார்த்து இவர் ரொம்ப மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா இவர் வந்து நடுநிலை தவறாமல் தீர்ப்பு வழங்குறதுல வந்து தன்னை உறுதியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து ஒரு நீதிபதி வேற ஒரு இவரு ஆங்கிலேய நீதிபதி ஒருத்தர் வந்து ஆய்வு நடத்துறதுக்காக இவருடைய அந்த அலுவலகத்துக்கு வராரு. அந்த நேரத்துல இவர் நோயுற்று இருந்தனால அந்த ஆய்வுக்கு இவரால் போக முடியல. அப்போ நான் வரும்பொழுது இவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா இவரை பணி நீக்கம் செய்யறாரு.
அப்போ வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லிட்டு நம்ம ஊர்ல ஒரு சொல்லாடல் உண்டு இல்லையா? அப்போ அப்படி வேலையை நீக்கம் செஞ்சா கூட இவருடைய மேலதிகாரிகளா இருந்த ஆங்கிலேயர்களுக்கு இவருடைய வேலை எத்தனை தரம் வாய்ந்தது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்ச காரணத்தினால, இவருடைய நேர்மை குணமும் தெரிஞ்ச காரணத்தினால அவருக்கு வந்து பணி ஓய்வு கொடுத்து, பணி ஓய்வுக்கு அப்புறம் அப்படின்ற அந்த பென்ஷன் ஓய்வூதியமும் சேர்த்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ தன்னுடைய வேலையில எவ்வளவு தரம் இருந்தா அந்த ஆங்கிலேயர்களே வந்து இவருடைய தரத்தை புரிந்து கொண்டு, வேலை தரத்தை புரிந்து கொண்டு ஓய்வும் கொடுத்து அதற்கான ஊதியமும் இவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து நிறைய கஞ்சி தொட்டியெல்லாம் அமைச்சு அந்த பஞ்ச காலத்துல வந்து நிறைய உதவி செஞ்சிருக்காரு. நிறைய பேர் தமிழ் அறிஞர்களோட சேர்ந்து நிறைய தமிழ் மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 56 கால ஆண்டு தீர்ப்புகளை சதன் கோர்ட் அப்படிங்கிற தீர்ப்புகள் நம்ம இதுல வழங்கின எல்லா தீர்ப்புகளையும் மொழிபெயர்த்திருக்காரு. இவருடைய முதல் புதினம் தான் பிரதாப முதலியார் சரித்திரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமய ஒற்றுமைக்காக சர்வசமய சமய கீர்த்தனைகள், அதுக்கப்புறம் நீதி நூல் நிறைய, திருவருள் மாலை, திருவருள் அந்தாதி, தேவமாதா அந்தாதின்னு நிறைய நூல்களை படைச்சிருக்காரு. ரொம்ப உரைநடை நூல்கள், இசை பாடல்கள்னு இவரோட இது வந்து தமிழுக்காக இவர் செய்த வேலை மொழிபெயர்ப்பு வந்து எண்ணிலடங்காத ஒன்று. அப்படிப்பட்ட அந்த மேதை வேதநாயகம் பிள்ளையுடைய தரம் நிரந்தரமான ஒரு வேலை அவர் செய்தது, அவருடைய படைப்புகள் அனைத்தும் தரமானதா இருந்ததுனாலதான் அவருடைய பெயர் வந்து இன்றளவும் அந்த சரித்திரத்தில் அந்த எழுத்து இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நிரந்தரமா இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அடுத்ததா வாக்கு கொடுக்கறதுல வந்து எப்படி வந்து தரமா இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கின்ற வாக்கை சரியாக காப்பாற்ற வேண்டும். ஏன்னா கொடுப்பதற்கு முன்னாடி அதனாலதான் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது டோன்ட் கிவ் ப்ராமிசஸ் அப்படின்ட்டு. அப்போ அது வந்து ரொம்ப தரமா இருக்கணும் அப்படிங்கிறது சின்னதா ஒரு அக்பர் பீர்பால் கதை. அக்பர் வந்து பீர்பால் 2 பேரும் நடந்து போகும் பொழுது ஒரு தண்ணீர் வந்து குளம் இருக்கும், அது ரொம்ப குளிரா இருக்கும். அது எப்படி இங்க யாரும் குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லும் நிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது பீர்பால் சொல்லுவாரு, இல்ல காசு கொடுத்தீங்கன்னா ஃபுல் ராத்திரி கூட ஆள் இறங்கி நிப்பாங்க இதுக்குள்ள அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் போய் அவங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு. அவர் இரவு முழுவதும் அங்கே கழுத்தளவு தண்ணியில நின்றுறாரு. இவர் நான் பரிசு தரேன் 5000 ரூபான்னு சொல்லியிருப்பாரு நம்மளுடைய அரசர். அதை நம்பி அவர் முழு நேரம் நின்றுப்பாரு. அடுத்த நாள் வந்து அரசர்கிட்ட நான் முடிச்சுட்டேங்கயா, நான் கிளம்புறேன், என்னுடைய பரிசை கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, நீ எப்படி நின்ன தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் அப்படின்னும் போது, கரையில எனக்காக காவலர்கள் 2 பேரை போட்டிருந்தீங்க, அவங்க வந்து அங்க நெருப்பு முட்டி உட்கார்ந்து அதை இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு குளிரே தெரியல அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல அந்த நெருப்பு உன்னை வந்து காப்பாத்திருச்சு, அதனாலதான் நீ வந்து குளிர் பத்தி உனக்கு தெரியாம நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தர முடியாது பரிசுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை போய் அவர் அப்படியே என்ன செய்யறாருன்னா பீர்பால் கிட்ட சொல்றாரு. உடனே பீர்பால் சொல்றாரு, நீ கவலைப்படாத, உன்னோட பரிசு தொகை வந்து சேரும், நீ கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. அடுத்த நாள் பார்த்தா அரசவைக்கு பீர்பால் போகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாரு, என்னடா பீர்பால் இன்னும் வரலையேன்னு அக்பரே கிளம்பி பீர்பால் வீட்டுக்கு போயிடுறாரு. பார்த்தா அங்க பீர்பால் வந்து சமையல் செய்யறேன்ற பேர்ல கீழே பாத்தீங்கன்னா அடுப்பு இவ்வளவு தூரத்துல வச்சுட்டு மேல அரிசி பானை வந்து மேல தொங்க விட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க பீர்பால் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அக்பர் கேக்குறாரு, என்ன எப்படி இது வந்து வேகும், கீழே இருக்கு தீ, மேல 5 அடி தூரத்துல நீ பானையை கட்டி தொங்க விட்டுருக்க, இங்க இருந்து சூடு எப்படி அங்க போய் அந்த அரிசி வேகும் நீ நினைக்கிற, எப்படி இந்த வேலை முடியும் நீ நினைக்கிற அப்படின்னு. உங்களுக்கு மட்டும் எப்படி ராஜா, கரையில யாரோ நெருப்பு காயிறாங்க, குளிர் காயிறாங்க, அந்த நெருப்பு தண்ணிக்குள்ள ஒருத்தனுக்கு எப்படி வந்து குளிர போக்கும் நீங்க நினைக்கிறீங்க, அப்ப அது கரெக்டா இது கரெக்ட் தானேன்னு கேட்ட உடனேதான் தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தண்ணியில நின்ன மனிதனை கூப்பிட்டு அவருக்கான பரிசு தொகையை கொடுக்குறாரு. அப்ப அந்த கொடுக்கின்ற வாக்கு எப்பவுமே வந்து நம்ம சரியா காப்பாற்ற முடியுமா, இல்ல அதுல வந்து நம்ம எதுவும் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு தரத்துக்கு பல முறை நம்ம யோசிச்சுதான் வாக்கு கொடுக்கணும். கொடுத்தால் அதை தரமான வாக்காக கொடுக்க வேண்டும், அதை சரியாக காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற இதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையாக இதை நான் வந்து உதாரணமா சொல்றேன். அடுத்ததாக வியாபாரம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, வியாபாரத்துல எல்லா இடத்துலயுமே தரம் நமக்கு கண்டிப்பா வேணும். அந்த வியாபாரத்துல தரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த தரம் இருந்தது, அந்த குவாலிட்டி நம்ம செய்கின்ற ப்ராடக்டா இருக்கட்டும், செய்கின்ற அந்த வேலையாகட்டும், எதுவா இருந்தாலும் தரமா இருந்தது அப்படின்னா அதற்காக விளம்பரம் தேவையில்லை, நாம் விலை குறைத்தும் சலுகை விலையில் கொடுக்க தேவையில்லை. நம்ம கொடுக்கிற விலையிலேயே மக்கள் அதை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துவார்கள், நம்முடைய சேவையை வாங்கி பயன்படுத்துவார்கள். ஏன்னா அதுல இருக்கிற தரம் அது இருந்துச்சு அப்படின்னா அது நடக்கும் அப்படிங்கறத உணர்த்துறதுதான் அந்த விஷயம். அடுத்ததா இடைவெளி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து எதை பத்தி இருக்கும் சுருக்கமா நான் சொல்லிடுறேன். இடைவெளி அப்படிங்கிறது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும், இப்ப வந்து எல்லாருமே வந்து உலகத்துல இருக்க எல்லாருமே கனெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல போயிட்டு இருக்கோம். அதனால வந்து நிறைய பிரச்சனைகளும் அந்த கனெக்ஷன் ஓவர் கனெக்ஷனாலே உருவாகிடுது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர்
கொடுக்க வேண்டிய இடைவெளியை தரமாக கொடுத்தோம், அது நட்பாகட்டும் உறவாகட்டும், தரமான இடைவெளியை நாம் கொடுத்தால் அந்த உறவும் நீடிக்கும், அந்த நட்பும் நீடிக்கும். அந்த மனிதர்களோட அலுவலகத்துல வேலை செய்யறோமா அந்த டீமுக்கான இடைவெளியை நம்ம கொடுக்கணும். ஒரு மேலதிகாரி அவருக்கான இடைவெளி நம்ம கொடுக்கணும். அந்த எந்த இடத்துல நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உன்னுடைய சுதந்திரம் என்பது என்னுடைய மூக்கின் நுனி வரைக்கும் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அவங்கவுங்களோட ஸ்பேஸ் என்னங்கிறது தெரிஞ்சு அதற்கான இடத்தை நாம் கொடுத்தோம் என்றால் அந்த உறவு நிலை தரமாக நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது. இத நிறைய இடங்கள்ல மறந்து இப்ப போறதுனாலதான் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிக்கல்களும் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்றது. அதை நம்ம உணர்ந்து இடைவெளியை சரியாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக உணர்த்துவதற்காக தான் அடுத்ததான் நிறைவா நம்மளுடைய மொழி தமிழ் மொழி எத்தனை தரம் வாய்ந்தது அப்படிங்கிறதற்கு மேலே குறிப்பிட்டிருக்கிற அந்த 11 விஷயங்கள் அது வெறும் உதாரணமாக கொடுக்கப்பட்டதல்ல. இத்தனை குணங்கள் இருந்தால் மட்டும்தான் அது உயர்தனி செம்மொழி ஆகுவதற்கான குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. உயர்தனி செம்மொழின்னு தமிழ் மொழியை நம்ம சொல்றோம். அதுக்கு காரணம் இத்தனை 11 வகையான இத்தனை தகுதிகளும் அதற்கு இருப்பதால் மட்டுமே அது உயர்தனி செம்மொழியாக இன்றளவும் உலகிலேயே உயர்ந்து நிற்கின்ற ஒரு தொன்மையான மொழியாக இருக்கின்றது. அப்போ இந்த மாதிரியான தரம் நிரந்தரமா இருக்கணும். நான் ஏன் தரம் நிரந்தரம் எல்லா ஸ்லைட்லயும் நடுவுல போட்டிருப்பேன், ஆனா தமிழுக்கு மட்டும் கீழே போட்டிருக்கேன் அப்படின்னா தமிழ் என்னைக்குமே தரத்துல உயர்ந்து நிற்குதுங்கிறத உணர்த்துறதுக்காக தான் தமிழ் என்ற வார்த்தைக்கு கீழாக தரத்தையும் நிரந்தரத்தையும் போட்டிருக்கேன். தரம் நிரந்தரமாக இருக்கின்ற நம்மளுடைய தமிழ் மொழி போல நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் தரமாக இருந்தால் மற்றவர்கள் மனதிலும் சரி நம்மளுடைய வேலையிலும் சரி என்றும் நிரந்தரமாக எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மேடம், லாவண்யா மேடம். சூப்பரான ஒரு செஷன், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. தரம் நிரந்தரம்ங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற வச்ச ஒரு செஷன். நான் ஒரு 6 மணிக்கு வேற ஒரு செஷனுக்கு ஃபேக்கல்ட்டியா போறேன். ஸோ என்னுடைய ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு கடவுளா கொடுத்த ஒரு கேப் அப்படின்னு நினைச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வேற யாராவது செஷன் எடுத்துட்டுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அன்புகளுமே நண்பர்களே, நானும் அதே இதுக்கு போறதுனால கொஞ்சம் என்னோட ஃபீட்பேக்கை கொடுக்க முடியுமா? இப்ப கொடுக்கலாமா சார்? ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அன்பு சோதரர்கள் சோதரிகள், இனிய நட்புலரி வணக்கம். அம்மா ரமேஷ் ஐயா சொன்ன மாதிரி அப்படியே உணர்வோட கரைஞ்சு நிக்கிறேன். நான் என்ன பேசுறதுன்னே உண்மையா தெரியல எனக்கு. அதுல ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கணும்னா, 14,000 குடும்பத்துக்கு ஒரு செயல் வாழ்வை கொடுத்தது. 14,000 குடும்பத்துக்கு. அது என்னன்னா, அம்மா சொன்னாங்களே காமராஜர், இந்த பிஹெச்எல் எங்கேயோ போக வேண்டியத இங்க கொண்டாந்து நிறுத்தி, இங்கதான் கொஞ்சம் கஷ்டத்தோட இருக்காங்க, இவங்களுக்கு பயன்படட்டும்னு பிஹெச்எல்ல கொண்டு வந்தது ஐயா அவர்கள் அப்படிங்கிறது. நானும் அதுல அந்த 14,000 குடும்பங்கள்ல என்னுடைய குடும்பமும் ஒண்ணு. இல்லைன்னா இன்று எங்க இருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. அது பெரிய இது. அடுத்தது வேல்யூன்னு சொல்றதுல மற்றதெல்லாம் எவ்வளவு கதைகள், எவ்வளவு புராணங்கள், எவ்வளவு இதிகாசங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல கொண்டு வரதுக்கு எதுவும் இல்லை. ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, வேதநாயகம் பிள்ளை. அவருக்கு கஷ்டம் வந்தப்ப கூட அவர் அந்த நீதி தவறாம இருந்தாரு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்வாள் அமைந்த ரூபால் கோடாமை சான்றோருக்கு அணியும்பாங்க. அவர் சான்றோருங்கிறதுக்கு இது திருக்குறள் என்ன எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு சொன்னா ஒரு நாள் கூட இவங்களுக்கு இந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தவ வலிமை எல்லாத்துக்கும் இவ்வளவு பெரிய இதை எடுத்தது, சிரத்தை எடுத்து நமக்கு இதை வழங்கிய அம்மா அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள், அன்பான வாழ்த்துக்கள். வேண்டுதல் என்னன்னா, அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை எங்களுக்கு தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி சார். சார் கவுன்சிலர் சார் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார், இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்ட்ரோடக்ஷன் படிக்கிறேன் சார். நன்றி சார். எஸ், இன்று ஒரு அருமையான ஒரு செஷன் அதிகாலையில் வழங்கின. இன்றைக்கி பயிற்றுனரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்களை பற்றி ஒரு அறிமுகம்ன்றது தேவை கிடையாது. ஏன்னா அந்தளவு பரிச்சயமான நபர் தான், அடிக்கடி வந்துட்டு தான் இருக்காங்க வீரசேகரன் சார்.
நாம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். இருந்தாலும் புதுசாக வந்திருக்க நபர்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ட்ரொடக்ஷன். இவங்க வந்து யாஸ் அகாடமி அப்படின்ட்டு ஹிந்தி ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்காங்க. இது மூலயமா நிறையா பேருக்கு வந்து ஹிந்தி கிராஜுவேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசெண்டாக கூட ரம்யா மேம் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிராஜுவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஹிந்தி இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இதனுடைய நிறுவனர் மற்றும் டைரக்டர் இவங்க, இயக்குனராகவும் இருக்காங்க. நிறையா ஆன்லைன் ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நற்புலரியில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. நற்புலரி இல்லாத மற்ற நிறைய ஃபோரம்ஸ்லேயும் செஷன்ஸ் எடுத்துக்கிட்ருக்காங்க. புக் ரிவ்யூஸ் அந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நற்புலரியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வழங்கப்பட டைட்டிலில் டாப்பிக்கில் மிக சிறப்பாக அவங்களோட செஷனை வழங்கிட்டுருக்காங்க. வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ந்து பங்கேற்பையும் வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரன இன்றைய ஆளுமை லாவண்யா மணிமுத்து அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நற்புலரி பெருமிதம் கொள்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள் திருமணநாள் கொண்டாடுற சுப நிகழ்ச்சி கொண்டாடுற நபர்கள் யாராச்சும் இந்த தளத்தில் இருந்தால் சொல்லலாம். சார், என்னுடைய அம்மாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவங்களுடைய 87வது வயது பிறக்கிறது. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும். தேங்க்யூ. சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் சார் அவர்களின் அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நற்புலரின் சார்பாக. ஃபீட்பேக் வழங்க விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். தொடர்ந்து இன்று பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நற்புலரின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்குறோமோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் வழங்கும்போது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம். ரமேஷ் சார், நீங்கள் பேசுகிறீங்க சார். நான் ஃபீட்பேக் கொடுத்துட்டேன் சார். ஒரு நடுப்புற ஒரு பாஸ் கிடைச்சது. நான் வேற ஒரு செஷன்ல ஃபேக்கல்ட்டியா போறதுனால அந்த கேப்பை யூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ரைட். மில்டன் ராஜேஷ் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் நற்புலரி வணக்கம். மிக அருமையாக லாவண்யம் இடத்து உரை இருந்தது. குறிப்பாக அந்த காந்தியுடைய தந்தை அழுது காந்தி முழுமையாக திருத்தினார் என்று சொல்லும் அந்த நேரத்தில் திருவாசகத்தில் வருகின்ற ஒரு வரி, அழுதால் உன்னை பெறலாமே என்ற வரி நினைவுக்கு வந்தது. மிக அற்புதம். தொடர்ந்து உங்க பணி செய்யுங்க அம்மா, ரொம்ப அற்புதம். தொடர்ந்து ஆங்கிலத்திலும் இந்தியிலும் எல்லாவற்றிலும் உங்களுடைய மிக சிறப்பாக உங்களை பெற்றதற்காக நற்புலரி மூலமாக நாங்கள் பெற்றதற்காக நன்றி, வணக்கம். நன்றி மில்டன் ராஜேஷ் சார். விவேக் ராஜா சார், நீங்கள் பேசலாம். ரம்யா மேம், நீங்கள் பேசலாமா? அனைவருக்கும் நற்புலரி. ரொம்ப அருமையா மேம் செஷன். அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் கூட சொல்ல முடியும். இந்த ஏரியாலாம் கூட எப்பவுமே நீங்க எடுக்கும் போது நிறைய ஹிஸ்டாரிக்கல் விஷயத்தை எடுக்கிறீங்க. எந்த தலைப்புனாலும் அதை கொஞ்சம் ரிலேட் பண்ணிடுறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் ஹிஸ்டாரிக்கலா ஏதோ ஒரு விஷயத்த புதுசா இவங்களுக்குலாம் சொல்லியே ஆகணும்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்து எடுத்துட்டு வந்து கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு மேம். நான் வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். லாவண்யா மேடம் வந்து எங்களுக்கு ஹிந்தி கிளாஸ் எடுக்கும் போது 10 o'clock கிளாஸ் மீட்டிங் அப்படின்னா 9:59 வரைக்கும் கூட அவங்க ஜாயினே பண்ண மாட்டாங்க. அப்பதான் நினைப்பேன், இவ்வளவு நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அந்த டைம் வரைக்கும் அவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க போல. 10 o'clock கரெக்டா வந்து ஆன் பண்ணுவாங்க. நிறைய முறை நான் என்னுடைய 4 வருஷம் அவங்க கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்ட ஒரே ஒரு விஷயம், நீங்க எப்படிதான் டைம் மேனேஜ் பண்றீங்க? எல்லாருக்கும் இருக்கிற 24 மணி நேரம் தான் உங்களுக்கும் இருக்குது, இதெல்லாம் எப்படிதான் யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன் நிறைய முறை. அது மாதிரி இப்ப கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறாங்க. ஐம் வெரி ப்ரவுட் டு பி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ன்றதுக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அவங்க கிட்ட மென்டரா எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இங்க நற்புலரியும் எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப என்னோட டைமென்ஷன் வந்து நானும் ஒரு நாள் செஷன் நீங்க இது பண்ணிருக்கேன், இந்த வாட்டி நான் பண்ணலான்ட்டு. இப்போ நம்ம வெறுமனே ஆடியன்ஸா கேட்கும்போது வேற மாதிரி இருந்தது, நம்ம செஷன் எடுக்க போறோம் போது வேற மாதிரி இருக்கு. இதுதான் ஒரு ட்ரைனிங் அப்படின்றதே இப்பதான் புரியுது.
இந்த மாதிரியான வேற தளம், இப்போ ரமேஷ் ஐயா பேச போற தளத்துல கூட எனக்கு இப்போ லிங்க் வந்திருக்குது. இது எல்லாத்தையுமே எனக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிரபஞ்சத்துக்கு நன்றி. தேங்க்யூ so much for the wonderful opportunity. Thank you. தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து ஹீரோ சார் நீங்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். அது ஒரு மொழி பேசுனா ஒரு ஆளும்போம், 2 மொழி பேசுனா 2 ஆளு, 3வது மொழி நமக்கு தெரியுது அப்படின்னா the language it will have high impact. ஆனா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது தமிழ் தெரிஞ்சவங்க, இப்ப எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு வரலாறு பிடிச்சி ஹிஸ்டரி ஜியாகிரபி எக்ஸாம்பிள் நான் ஜியாகிரபியை பிடிக்காதுன்னு ஹிஸ்டரியை மட்டும் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் 10th. அத ரொம்ப அதி தீவிரமா பண்ணி நான் சக்சஸ்ன்னு சொல்லுவேன். நான் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆகும்போது என் ஸ்டூடெண்ட்ட சொல்லுவேன், நான் வெறும் ஹிஸ்டரி மட்டும் எழுதுனேன்டா, 2.5 மணி நேரம் ஹிஸ்டரி மட்டும் எழுதி 44 எடுத்து பாஸ் பண்ணேன். அதாவது இதை பெருமையா நான் சொல்றேன் அப்படின்னா ஏன்னா அதோட பெயின் என்னன்றது தெரியும், ப்ளஷர் என்னங்கிறது எனக்கு புரியும். இப்ப எனக்கு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நீங்க உங்களோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இதுல எல்லாம் ஒரு ட்ரெயினரா நம்ம விஷயங்கள் எடுக்கும்போது அந்த ஸ்லைடு அந்த ஸ்லைடை நீங்க உருவாக்குறது, அதாவது நம்ம ஃபீட்பேக் கொடுக்கறதெல்லாம் வேற, ஆனா நீங்க ஒரு தாட்டோட எடுத்திருப்பீங்கல்ல, அந்த வேல்யூஸையும் கூட கொடுங்க தெய்வமே. பிகாஸ் அந்த கோணத்துல மக்கள் யோசிக்க கூட மாட்டாங்க. அதுதான் அதோட தன்மை. சில பேர் யோசிப்பாங்க, சில பேர் அதோட ப்ராடக்டோட வேல்யூஸ் தெரியும். அதாவது கல்லு, சிற்பம், the way of doing it, what is the pain he is doing, அந்த நீங்க எடுத்துட்ட விஷயம் அவ்வளவு ஒரு இது இந்த குவாலிட்டிங்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனப்படுறீங்க. ஒரு ஸ்லைடை வச்சு ஒரு கிளாஸ் ஓட்டலாம், ஆனா பல ஸ்லைடை போட்டு பல விஷயத்த கொடுத்துருக்கீங்க. ரொம்ப வேல்யூபிள் ஆனதுதான். ஆனா அந்த வேல்யூபிள் ஆனது எண்ட் ரிசல்ட் ரிசீவ் பண்ற மூடு மக்களுக்கு why I have selected this slide அப்படிங்கிறதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப, அதாவது உங்களோடய டிராவல், அதாவது ட்ரெயின் அடுத்த இந்த ஸ்டேஷன் போகுது அப்படிங்கிறத கூட்டிட்டு போறதுக்கு வேல்யூபிளா இருக்குங்கிற ஒரு சின்ன சஜஷன் தான். ஏன்னா நாலேஜ்ங்கிறது அவ்வளவு பிரயோஜனமானது. அந்த தாட்ல கூட இருக்க மாட்டோம். நம்ம சிங்கப்பூர் எப்படி இருக்குமா, நான் தெரியாதுயா, நான் பார்த்தது இல்லையா அப்படின்னா, பார்த்த மக்கள் தான் எங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தெய்வமே. நமக்கு நிறைய பேர் படத்தை போட்டுட்டு இவரை தெரியுமா அப்படின்னா தெரியாது. 1+1 is equal to 2 சொல்றது வேற, 1+1 is equal to 1 crore சொல்றது வேற. தட் இஸ் a lot of things. அதை எப்படியா ப்ரூவ் பண்ண முடியும்னா, நீ மேக்ஸ் படிச்சிருக்க அப்படிங்கிறது தனி செக்மெண்ட். another segment is entirely different. Why I am seeing in a valuable way that PowerPoint presentation is have a 30 நாள் ப்ரோக்ராமையும் நடத்தலாம். நீங்க போட்ட ஸ்லைடு அதுல ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. ஆனா உங்களோட வேல்யூஸையும் கொடுத்து மக்களை ஃபீட்பேக் எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன். தேங்க்ஸ் அ லாட். இந்த நாலேஜ் கொடுக்கணும்னு தோணித்து. ஆல் தி பெஸ்ட். ஹீலர் டிஆர்வி திருச்சியில் நன்றி நண்பர்களே. ஈச் அண்ட் எவ்ரி டே இன்ஸ்பயர் த பீப்புள், கிவ் த தாட்ஸ் டு த மேக்ஸிமம் பீப்புள். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ சார். வெங்கட்ரமன் சார், நீங்கள் அட்மிட் பண்ணி பேசுகிறேன். வணக்கம் நற்புலரி. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு செஷன் அப்படின்னு சொல்லலாம். 30 நிமிடமும் ஹீரர் சார் சொன்ன மாதிரி 30 நிமிஷமும் 30 வருடங்களுக்கான விஷயங்களை, 30 நாட்களுக்கான விஷயங்களா அவ்வளவு அழகா ஒன்னொன்னும் ரொம்ப அழகா பேசிட்டு இருந்தீங்க. இதை பத்தி பேசும்போது எப்படி இப்படி எவ்வளவு விஷயங்களை கொடுக்க முடியுது அப்படின்னும் போது எனக்கு வரலாறுல பின்னோக்கி போகும்போது எங்க அப்பா எனக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இந்தியன் ஹாக்கி பிளேயர் தியான் சந்த் அப்படிங்கிறவரு என்ன செஞ்சாருன்னா, ஹாக்கியில போய் விளையாடும் போது அங்க ரொம்ப அழகா விளையாடுறத பார்த்து ஹிட்லர் பார்த்து எந்த ஒரு மனிதர் இந்தியர் அப்படின்றது 2 பேர் சொல்லலாம். அதுல ஒருத்தர் இவர் விளையாட்டை ரசிச்சு ரொம்ப அழகா ரசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப இவரு அடிக்கடி கோல் போட்ட உடனே ஹிட்லருக்கு ஒரு சந்தேகம், அந்த ஹாக்கி ஸ்டிக்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாக்கி ஸ்டிக்கை புடைச்சு போட்டு இன்னொரு ஹாக்கி ஸ்டிக்கை கொடுத்து இதுல விளையாடு அப்படின்னாராம். அந்த மாதிரி அந்த ஹாக்கி ஸ்டிக்ல ரொம்ப அழகா விளையாட்ட உடனே நீ பேசாம ஜெர்மனிக்கு வந்துரு, உனக்கு அருமையான ஒரு பதவியை கொடுக்குறேன் அப்படின்னாராம். ஆனா கடைசி வரைக்கும் அவரு இல்ல எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னாராம். எத்தனை மொழிகள் நம்ம படிச்சிருந்தாலும் நம்ம தாய்மொழியில பேசுறது ஒரு தனி சிறப்பு அப்படிங்கறத இன்னைக்கு அதோட ஆளுமை என்னன்றத ரொம்ப அழகா நீங்க சொல்லி காமிச்சீங்க மேடம். இவ்வளவு சொல்ற விதங்களா இருக்கட்டும், சொன்ன கருத்துக்களா இருக்கட்டும், அது இல்லையா நிறைய
படிச்சிருந்தாங்க, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றது உண்டு. அந்த இதுல உங்களுடைய ஆளுமை வந்து இந்த இதுல ரொம்ப அழகா தெரிஞ்சது. இன்னைக்கு தமிழ் மேல உங்களுக்கு இருக்க பிரியமா இருக்கட்டும், அதை வந்து எல்லாத்துக்கும் மேல யாமறிந்த மொழிகளை தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் பாரதியார் சொன்ன அந்த விஷயத்த, அந்த தமிழ் மொழிக்கான ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப அழகா நீங்க அது சொன்ன இந்த தமிழ் விதம் நடத்தின விதம் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள். மேலும் நாங்க இன்னும் நிறைய பயனடைவோம் அப்படின்றதுல நம்பி எல்லளவும் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது. நன்றிகள் மேடம். வாய்ப்பு கொடுத்து நற்புலரிக்கு மிக்க நன்றி. பவுண்டர் சாருக்கு மிக்க நன்றி. நன்றி. நன்றி சார். கலிவர்தன் சார், நீங்கள் அனுமதி பண்ணி பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம், நற்புலரிக்கு வணக்கம். மேம் மிக சிறந்த ஒரு செஷனை வந்து நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க என் பண்ற வரையிலும் கண்டினியூஸா ஒவ்வொரு டாப் மோஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா கொடுத்து அந்த கோடிங் அந்த மேப்பிங்லாம் பண்ணினது. நம்ம ஒரு ப்ரோக்ராம் போறோம் அப்படின்னா எப்படி வந்து ரோட் மேப் இருக்கணுமோ அந்த மாதிரி வந்து அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அந்த டாப் மோஸ்ட் எக்ஸாம்பிள்ஸை எடுத்து வந்து நமக்கெல்லாம் கொடுத்தாங்க. மேமோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல தொடர்ந்து நான் லேர்ன் பண்ணிட்டு வரேன். ஆனா இந்த செஷன் வந்து நம்மளுடைய டாபிக்கு தகுந்த மாதிரி நல்ல தரமாகவும் ஒரு ட்ரைனிங்ல இது ஒரு நிரந்தரமான ஒரு எப்படி சொல்றது ஐக்கானா அவங்க நான் பாக்குறேன் அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப அருமையா இருந்ததுன்னு பெருமையா இருக்கு. அதே சமயத்துல அவங்க கூட சேர்ந்து பயணிக்கிறது, நற்புலரியில அவங்களுடைய இன்வால்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு டெம்ப்டேஷனா இருக்கு. நம்ம வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஒரு ட்ரைனிங் அப்படின்னா ஒரே மாடல்ல இல்லாம, ஒரே ஸ்டைல்ல இல்லாம, ஒரே ஸ்ட்ராட்டஜில இல்லாம டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மூவ் பண்றது வந்து ரொம்ப அப்ரிசியேஷனா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச் கலிவர்தன் சார். ரம்யா மேடம் சொல்லியிருந்தாங்க, வேறு ஒரு தளத்துலையும் பயணிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சஜஷன், அவங்கள மாதிரி மற்ற தளங்கள்லையும் பயணிக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு சில சஜஷன்ஸ் கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதை நான் இங்கே கொடுக்குறேன். நற்புலரி மாதிரி நிறைய தளங்கள் இருக்குது. அதாவது எந்த ஒரு லாபகர நோக்கம் இல்லாத தளங்கள் நிறையா இருக்குது. சில தளங்கள் வந்து லாபகர நோக்கத்துக்காக மட்டும் செயல்படுற தளங்களும் இருக்குது. ஸோ அதனால் அந்த நான் லாபகரம் மட்டும் இருக்கிற நோக்கங்கள் கொண்ட தளத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அதனால் லாபகரம் இல்லாமல் சர்வீஸ் மோட்டோவில் செயல்படக்கூடிய தளங்கள் சில தளங்கள் இருக்குது. நான் அதை இங்கே சஜஸ்ட் பண்ணுறேன். ஈவினிங் டைமில் வந்து ரீட் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு தளம் இருக்குது. ஸோ புத்தக திறனாய்வு பண்ணுற தளம். அதில் பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா பயணிக்கலாம். இங்கே லாவண்யா மேம்லாம் அந்த தளத்தில் பயணிச்சிட்ருக்காங்க. சிவகணி மேம்லாம் அந்த தளத்தில் பயணிச்சிட்ருக்காங்க புத்தக திறனாய்வு. அதே மாதிரி ஈவினிங் பார்த்திங்கன்னா டெல்டா ஆண்டர்பிரனர்ஸ் ஃபெடரேஷன் ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அவங்களும் எந்த லாபகர நோக்கமும் இல்லாமல் ஒரு செயல்படுற அமைப்பு. அவங்களும் கிட்டத்தட்ட 1000-1500க்கு மேலே நாட்கள் கடந்து பயணிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பயணிக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த தளத்திலலாம் பயணிக்கலாம். நிறைய நாலேஜை வந்து நம்ம ஷேரும் பண்ணலாம், நாலேஜை நம்ம எடுத்துகிட்டும் வரலாம். மார்னிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து மார்னிங் வேலையில் காலையில் கண்டினியூஸாக எந்த லாபகரமும் இல்லாமல், எந்த ஒரு அதாவது எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயல்படுற ஒரே அமைப்பு காலையில் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நற்புலரி தான் நான் நினைக்கிறேன். 800 சொச்ச நாளை கடந்து. ஸோ அதனால் தொடர்ந்து காலையில் வேலையில் நற்புலரியில் அனைவரும் பயணிக்கணும், நிறைய பேரை கொண்டுட்டு வரணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ஈவினிங் டைமில் ரீட் ஃபோர்ட் அண்ட் டெல்டா ஆண்டர்பிரனர்ஸ் ஃபெடரேஷனில் நீங்கள் பயணிக்கலாம். அதனுடைய லிங்க் வேணும்னா நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து பிருத்திவிராஜ் சார் நீங்கள் நோட் பண்ணி பேசுங்க சார். தேங்க்யூ ஃபவுண்டர் சார். வழக்கம் போல் வந்து லாவண்யா மணிமுத்து மேமோட செஷன் வந்து அட்டன் பண்ணும்போது
இலக்கியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், இந்த பழைய விஷயங்கள் இருந்து நிறைய விஷயம் எடுத்துட்டு வருவாங்க. இட் இஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்பீச்சா இருக்கும். அந்த வகையில வந்து சகோதரி வந்து ரொம்ப அருமையான ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்ல முடியும். அந்த பகிரத பிரயத்தனம் அப்படிங்கறத கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பகிரத பிரயத்தனம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம், அண்ணா வழக்கமா யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அது. ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்னு கேட்கும்போது ரொம்ப இதா இருந்தது. அது ரொம்ப நேர்த்தியா வந்து சகோதரி எடுத்து வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் அது வந்து புரிஞ்சிருந்தது, நல்லா புரிஞ்சது. சகோதரியுடைய இலக்கிய சேவை இன்றைக்குமே வந்து சிறப்பா இருக்கட்டும். அதே மாதிரி சட்டங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள்ல தொகுத்து அந்த கொடுத்த இப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம்லாம் யாருக்குமே தெரியாது. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது அதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான விஷயம். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படிங்கிறது வந்து எப்படி வெள்ளைக்காரனே வந்து ஒரு இந்தியனை வந்து பாராட்டி நம்ம இது பண்ணது சொன்ன விஷயம். அந்த அளவுக்கு வந்து தரம் இல்லைன்னா நம்ம மக்கள் வந்து நிரந்தரமா இன்னைக்கு இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து வாங்க, நிறைய விஷயங்கள் நீங்க கொடுங்க. உங்களுடைய டைட்டான ஒரு ஷெட்யூல் கிடையில இது நீங்க நட்புலையும் மறந்துடாதீங்க. நிறைய வாங்க, நீங்க நிறைய செஷன் கொடுப்பீங்க மந்த் ஆன் மந்த். கலந்துட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் மேம். எல்லா செஷனும் வந்து ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன் மேம். தேங்க்யூ ஃபவுண்டர். தேங்க்யூ நட்புத்தி. தேங்க்யூ ஸோ மச் சார். அருணகிரி சார், நீங்கள் என்ன பண்ணுங்க சார்? குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் மேடம். மேடம், இன்னைக்கு உங்களோட செஷன் வந்து எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸலண்ட். ஒரு இந்த தரம் நிரந்தரம்ன்ற தலைப்புக்கு எக்ஸாம்பிளரி சொன்னா அது மிகையாகாது. இதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா பின்னோட்டத்தையும் நான் வழிமொழிகிறேன். காமராஜ் அதுல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா அந்த மொழி, தமிழ் மொழியோட முடிச்சிங்க. ஸோ ஏற்கனவே ஃபீட்பேக்ல சொன்ன மாதிரி புராணம், இதிகாசம், வரலாறு, அதுக்கப்புறம் வந்து இப்போ அண்மையில் நடந்த நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. ஒரு உங்களுடைய கோணம் வந்து இந்த தலைப்பை ஒட்டி என்டையர்லி டிஃப்ரெண்ட். எக்ஸாம்பிளரி செஷன் சொன்னா அது மிக இல்லை மேடம். வாழ்த்துக்கள், வாய்ப்புக்கு நன்றி. ரமேஷ் சாரோட அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி நன்றி அருணகிரி சார். சிவகணி மேம், நீங்கள் அட்மிட் பண்ணுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். லாவண்யா மேம் எக்ஸலண்டா இருந்தது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல உங்களுக்கே ஒரு பாணியில அழகா எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொரு வார்த்தை, அதாவது ஒரு கொடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு ஒரு செஷனே கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்லைடுக்கும் நீங்க ரொம்ப தனித்துவமா சொல்லி அழகா எடுத்து சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட். இப்போ உங்களுக்கான வரிகள்: தரமும் நிரந்தரமாய் இருக்க பல தகவலை திரட்டி கரத்திலே கலையாய் கற்றதை காட்டியும் பலவகை கோணமும் பாரிலே இருக்க சிலதை உங்கள் சிறந்த கோணத்தில் சிந்தனை கருத்தை சிதறி விட்டீர் சிறப்பாய். நிந்தனை செய்திட நிறைவாய் இருந்தது. கொடையின் தரமோ கொடுப்பதில் உணர்வோம், நடையில் பழகிட நாமும் முயல்வோம். தமிழை தனித்தே தன்மையாய் காட்டி உமிழ்ந்தே தரத்தை உணர்த்த உழைப்பாய். வாழும் வாழ்வினில் தரத்தை நிறுத்த 7 பிறப்பினில் எங்கும் நிற்கும். உரையில் உதித்த உன்னத கருத்து உளமாய் மனத்தில் உணர்வாய் நிறைந்தது. நல்லா இருந்துச்சு மேம். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரமேஷ் ஐயாவோட அம்மாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். வாய்ப்பிற்கு நன்றி. மேடம், நீங்க கொடுக்குற கவிதையை அப்படியே மெசேஜா அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அவங்களோட போட்டோ போட்டு சைட்ல இதை போட்டு எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல வச்சிடலாம். இது பண்ணணும். இது ஒரு பெரிய புண்ணியகாரி. நாலேஜ் கொடுக்கறது ஒரு பக்கம், அந்த கவிதையா சொல்றது ஒரு பக்கம், ரெண்டையும் சேர்த்து நம்ம பயன்பட்டுருக்கோம்ல. சின்ன ரூலு ஸ்லைட போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்ததுயா, இதை பாராட்டி ஒருத்தங்க கவிதை கொடுத்தாங்கய்யா, அதை வந்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேயா, மிஸ் பண்ணிடாதயா, நாளைக்காவது வாங்கியா. சிறப்பு சிறப்பு. சொல்றது அபாரம் அபாரம். வாழ்த்துக்கள் தான். சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரமேஷ் சாரோட அம்மாவுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். நான் சொல்ல மறந்துட்டேன் சார், அதனால எல்லாரும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து விவேக்ராஜா சார், நீங்கள் ஏற்கனவே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, நான் கூப்பிட்டேன் வரல, திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இருக்கீங்களா இல்லையா? இருக்கா சார். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபவுண்டர். சார் ஆடிபிளா சார்? கேட்குது சார், பேசுங்க. மேம், இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு கோட் சொல்லுவாங்க. அதை தான் நான்